Hi friends, ரொம்ப நாளாவே ஆரி காட்டில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ நான் வந்து ஆரி காட்டில் தான் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். ஆரி காட்டில் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளோட கிளாத் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கிளாத் நம்ம ஆரி காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து டிசைன் பண்ணுறப்ப கிளாத் நமக்கு காட்டில் வந்து டைட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாகவே ஃப்ரேமில் போடுறோம் அப்படின்னாலும் கிளாத் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அப்போ தான் நம்மளால் ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக ஸ்பீடாக போட முடியும். அதே மாதிரி தான் ஆரி காட்டில் டிசைன் பண்ணும்போதும் காட்டில் நம்ம எந்த அளவுக்கு கிளாத்தை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ இந்த ஓரத்தில் நீடில் த்ரெட் போட்டு எடுத்துருக்கிறேன். த்ரெட் போட்டு எடுத்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஓரத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. இப்படி நான் கிளாத்தை நம்ம இந்த த்ரெட்டை காட்டோடு சேர்த்து கட்டுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிளாத்தில் ஹோல்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல கிளாத்தில் பெருசாக நமக்கு ஹோல்ஸ் விழும். ஸோ இப்படி கண்டினியூஸாக நம்ம 1 by 1 நம்ம ஸ்டிச் போட்டுட்டு இருக்கும்போதே இந்த சைட்லலாம் கூட த்ரெட் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே நம்ம 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 inch 2.5 inchesக்கு நமக்கு அந்த சைடு கிளாத்தோட சைடும் சரி லென்த்தும் எவ்வளோ வருதோ அந்த அளவு லென்த்துக்கு 4 பக்கமும் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த டேமேஜ் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன், இதை இந்த ஓரத்தில் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஓரத்தில் இதை ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதை இந்த ஓரத்தில் இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே இந்த விளிம்பில் தான் நமக்கு ஸ்டிச் வரும். அப்போ நமக்கு கிளாத்தில் எந்த டேமேஜுமே வராது. ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் கிளாத் அவங்க ஆரி டிசைன் பண்ண கொடுத்த ப்ளவுஸ் கிளாத்தில் எந்த டேமேஜுமே இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்காம இந்த நமக்கு சாரீலேயே இந்த பார்டர்லேயே அப்படியே இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து கஸ்டமரோட கிளாத் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்குறது பெட்டர். அப்புறம் இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்து பார்டர்லேயே டிசைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஸ்லீவ் வந்து நமக்கு இந்த பார்டர்லேயே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த சாரியை பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த விளிம்பு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாச்சும் உள்ள தள்ளி தான் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்டருக்கு பக்கத்துலேயே வந்துடும். இந்த மாதிரிலாம் பார்டரில் டிசைன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்தே நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஃபினிஷிங் வந்து சூப்பர் ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் எப்படி நம்ம கிளாத்தை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவோட பார்டரில் ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து ஓகே சேர்த்து வச்சு இந்த பார்டரில் ஃபஸ்ட்டு இது ஸ்டிச்சோட லென்த்து கூட கொஞ்சம் ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருந்தாலும் ஓகே. ரொம்ப ஃபைனான பொடிப்படியான ஸ்டிச்சஸ் போடணும்னு இல்லை. பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். இனி நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பிளாக் கலர் கிளாத் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறேன்ல இந்த ஓரத்துலேயே நம்ம நூல் வச்சு இழுத்து கட்டிக்கலாம். இப்போ நமக்கு சாரியோட கிளாத்தில் எந்த டேமேஜும் இல்லாமல் நம்ம ஆரி காட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னோட ஃபுல் கிளாத்தும் இதுதான் நான் ஆரி டிசைன் பண்ண போகிற கிளாத். ஸோ இந்த கிளாத்தை என்ன பண்ணிட்டேன்னா காட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ பிளாக் கலர் பாப்ளின் கிளாத் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். 4 ஓரத்துக்குமே 4 சைட்ஸுக்குமே நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த மாதிரி ஒரு 2 inch விட்டுக்கு எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம காட்டில் ஆல்ரெடி இந்த காட்டில் பார்த்திங்கன்னா ரோப் ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்கு கூட நம்ம நூல் போட்டு கட்டி வச்சாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த காட்டில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ ஆரி காட்டில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக அடுத்து ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
இப்போ இந்த கிளாத்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளோட saree நம்ம டிசைன் பண்ண போகிற சாரியோட ப்ளவுஸ் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த சைடு ஓரத்தில் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இழுத்து நீங்கள் கட்டுறப்பையும் கொஞ்சம் இந்த மாதிரி அருவில் வச்சு நம்ம வந்து த்ரெட்டை வச்சு கட் பண்ணுறோம், அப்படி ஸ்டிச் பண்ணி இழுத்து நம்ம நல்லா டைட் பண்ணுவோமா, அப்படி பண்ணும்போது இந்த ஓரத்தில் வச்சு பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா கிளாத் வந்து அப்படியே நல்லா இழுந்து கொடுக்கும்போது அங்கே ஹோல்ஸ் வந்து பெருசாக வரும். ஸோ அதனால ரொம்ப பக்கமாக கொடுக்காம கொஞ்சம் உள்பக்கமாக இந்த மாதிரி கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளி கொடுத்து நம்ம நல்லா டைட் பண்ணி கட்டிக்கலாம். நம்ம இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய இடம்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கிளாத்தில் கொண்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் கிளாத்தில் அந்த ஹோல்ஸ் வரும். இப்போ நமக்கு நம்மளோட ப்ளவுஸ் கிளாத் எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக நம்மளோட கிளாத் வந்து சூப்பராக இருக்கும்.